ரொம்ப அவமானமா போச்சு. இன்னும் என்னால மறக்க முடியல. அப்படி படிப்பை பற்றி அவ்வளோ தூரம் ஒரு உணர்வு இல்லாத காலம். ஒன்றும் பெற்றோருக்கு தெரியணும், இல்லை பிள்ளைகளுக்கு தெரியணும். அவங்க கடையை பார்த்துக்க ஆள் இல்லை, ஐயாவுக்கு வயசாயிடுச்சு, நீ வந்து கடையை பார்த்துக்கங்கிறதுலே இருந்தாங்களே தவிர படிக்கணுங்கிற எண்ணம் இப்போ இல்லை. இப்போ பிள்ளைகள்லாம் படித்து பெரும் படிப்பு எல்லா நாடுகளுக்கும் போய், அந்த காலத்தில் செட்டியார்கள்லாம் போய் கொண்டு விற்று பெரும்பணம் கிளப்புனதுக்கு மேலே இப்போ படிச்சுவிட்டு பெரும்பணம் கிளப்புறாங்க. எல்லாம் ரொம்ப சுமாராக போன செட்டிய வீட்டில எல்லாம் இப்போ வீடு வாசல்லாம் போச்சு அப்படின்னு சொன்னவங்கலாம் இப்போ மகன் பணம் அனுப்பி இப்போ கார் வண்டியெல்லாம் வச்சுருக்கா. காலம் அவ்வளவு பெரிய மாறுதல். எனக்கு படிப்புக்கு இவ்வளவு மதிப்பு இருக்குன்னு எனக்கு அந்த காலத்தில் தெரியல. நம்ம இப்படியே அதுக்கப்புறம் ப்ரீ யூனிவர்சிட்டிக்கு போனேன் அழகப்பா காலேஜில். அழகப்பா செட்டியார் ஒரு பெரிய வள்ளல் பெருமை. கட்டி வச்சுட்டு போகலைன்னா பாருங்கள், எந்த மார்க் எடுத்தாங்கலாம் கேட்க மாட்டாங்க. நான் எஸ்எல்சி பாஸ் ஆகிட்டேன்னு சொன்னால் அலெக்சாண்டர் ஞானமுத்து எங்கே அப்படின்னு எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டை பிறட்டினார். எங்கே? 2வது பக்கத்து பிறட்டினார். எங்கே? 3வது பக்கத்து பிறட்டினார். எங்கே? 4வது பக்கத்து பிறட்டினார். நமக்கு சீட்டு கொடுக்க மாட்டாரோன்னு நினச்சேன். சரி பரவாயில்ல அப்படின்ட்டாரு. அப்போ சேர்றதுக்கே பயம் இல்லை. அதனால எவன் வந்தாலும் சரி, பாஸ் ஆகிட்டு வந்தானா சரி, ஃபெயிலானவனை மட்டும்தான் சேர்த்துக்கிறது இல்லைன்னு கொள்கை வச்சுருந்தாங்க. அப்போ அவர் கேட்டார், எந்த பிரிவு நீ எடுத்துக்கோன்னு கேட்டார். அட்வான்ஸ் தமிழ்னு. ஏன் நீ இங்கே வந்து அட்வான்ஸ் இங்கிலீஷ் எடுக்காம அட்வான்ஸ் தமிழ் எடுக்கிறாரு? ஒரு பாடமாவது படிக்கிறது குறையட்டும்னு வந்து அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் அறிவு என்பது வேறு, அகாடமி என்று சொல்லுவது வேறு, அகாடமிஷியன். அதுக்கு பிறகு எனக்கு படிப்பில் பெருநாட்டம் ஏற்பட்டது. வாழ்க்கையில் எதையோ தவற விட்டோம் என்று சொல்லி நான் அஞ்சி பிறகு படிப்பதையே வாழ்க்கையாக கொண்டு 40 ஆண்டு காலமாக நான் படித்து கொண்டே தான் இருக்கேன். மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் சயின்ஸ் தவிர நான் படிக்காத நூல்கள் என்று எதுவுமே இருக்காது. ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் படிக்கின்ற பழக்கம் எனக்கு உண்டு. அதனால் ஒரு பெரிய தவிப்பு. ராத்திரி புத்தகம் வாங்கி கொண்டு வந்தால் ராத்திரி 2 மணி வரையிலும் படிச்சுட்டு, அது சொல்ல புத்தகம் என்ன ஓடியா போயிடும், என் பொண்டாட்டி சொல்லுவாள். அது என்ன ஓடியா போயிடும், நம்ம தான் காசு கொடுத்து வாங்கிட்டோம்ல, காலையிலையும் இருக்க முடியல, தூங்க வேண்டியதானேம்பா. ஒரு பெண்ணிடம் ஏற்படுகின்ற தவிப்பு உங்களுக்கு புத்தகத்திலும் ஏற்படுகின்ற போதுதான் அறிவின் வளர்ச்சியை நாம் தொட முடியும். படிப்பு ரொம்ப சிறந்தது. அதனால நாளடியில் ஒரு பாட்டு உண்டு, கல்வி கரையில கற்பவர் நாட்சில மெல்ல நினைக்கின் பிணி பல ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே என்று நாளடியார் சொல்லும். நமக்கு நோய்கள் நிறைய காத்திருக்கின்றன. கல்வி கரையில்லாதது, நம்முடைய வாழ்நாள் வரம்புக்குட்பட்டது. ஆகவே கண்டதையெல்லாம் படிப்போம் என்று எண்ணாமல் கருதி பார்த்து தேர்வு செய்து படிக்க வேண்டும் என்று நாளடி சொல்லும். அதனால நான் தேர்வு செய்து தான் படிப்பது வழக்கம். கடைசியாக கண்ணதாசனுக்கு பிறகு எதையும் கவிதை என்று நான் நினைப்பதில்லை. அவன் என்ன கவிதை எழுதுகிறான்? இவன் ஹைக்கூன்னு ஒரு புது கவிதையை கொண்டாந்துருக்காங்க தமிழ்நாட்டில். ஹைக்கூன்னா ஏண்டான்னு கேட்டால் 3 வரியில கருத்து சொல்ல வேண்டுமா, அதுக்காக ஐக்கூவை கொண்டாந்தாங்களா. ஜப்பான்லேருந்து இதை இறக்குமதி பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த காலத்தில் கேடிக்க ஃபேனை இறக்குமதி பண்ணாங்க, இப்போ ஐக்கூவை போய் இறக்குமதி பண்ணுறான். ஏன்னா 3 வரிக்குள்ள பஸ் ஸ்டாப்பில் நிற்கிற போது பஸ் வர்றதுக்குள்ள படிச்சுட்டு பஸ் ஏறணுமா. அவ்வளவு அவசரமாக இருக்க காலத்தில் எதுக்கு நீண்ட வரிகள் அப்படின்னு அவன் கேட்குறான். இதுக்கு போய் ஜப்பான்லேருந்து கடன் வாங்கின்னு வர்றான். இந்த புதுக்கவிதைக்காரெல்லாம் ஐக்கூ எழுதுறேங்கிறான். நான் கேட்குறேன், என்னடா 3 வரி எழுதுறதுக்கு உனக்கு அவ்வளவு அவசரம் பத்தலை, 3 வரிக்கு மேலே படிக்க முடியாதுன்னா ஏன்டா அவ்வளவு அவசரக்காரன் 3 வரி படிக்கிற? 1.25 வரியில் ஒருத்தன் எழுதியிருக்கேன், அதை படி. இதுக்கு எதுக்கு 3 வரி? இதுக்கு எதுக்கு 3 வரின்னு கேட்குறேன். 3 வரி எதுக்கு? திருவள்ளுவன் 1.25 வரி தான் சொன்னேன். ரொம்ப நீளமாக படிக்கிறதுக்கு இவங்களுக்கு பொறுமை இருக்காதுங்கிறதுக்காக அவன் வந்து நன்றாற்றல் உள்ளும் தவறுண்டு அவரவர் பண்பறிந்து ஆற்றாக்கடை 7 சீர் தானே, 1.25 வரி தானே. அப்புறம் வள்ளுவன் 1.25 வரியில இவ்வளவு நீளமா சொல்லிவிட்டானேன்னு அவ்வை பொறுக்க மாட்டாம 1 வரியிலே சொல்லிட்டான். அன்னையும் பிதாவும் முன்னடி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஐயார் தட்டை தீயார் கொள்வர் உண்டி சுருங்குவர் பெண்டிற்கழகு ஊருடன் பகைக்கின் வேருடன் கிடங்கு எல்லாம் 1 வரி 1 வரி 1 வரியும் நீளம்னு அப்புறம் அவ்வை நினைக்கிறான்.
அறவரியில பாடித்தரலாம். அறஞ்செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடல் எண்ணெழுத்துகளேல் ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டுவும் ஒப்புற உழுது ஓதுவது ஒளியை. ரெண்டு வார்த்தையில ஒரு பெரிய கருத்தை அவர் சொன்னான். என்னடா 3 வரியில எழுதுறதுக்கு ஐக்கூவை கடன் வாங்க ஜப்பானுக்கு போயிட உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறேன். தமிழே படிக்க மாட்டீங்களாடா? எங்க வெளியே தான் பார்ப்பீங்களா, உள்ள பார்க்க மாட்டீங்களா? அதனால கண்ணதாசன் காலம் இந்த ஐக்கூ கவிதைகளின் காலம் இல்லை. கண்ணதாசனுடைய காலம் மரபு சார்ந்த காலம். அதனால அவருடைய கவிதைகளின் மிகப்பெரிய அளவுக்கு உணர்ச்சி இருக்கும். அவரை போல ரொம்ப உணர்ச்சியோடு பாடுகின்ற ஆட்கள். ஒரு வாரம் எழுதினாரு, மனிதனை பாட மாட்டேன்னு எழுதினார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் மனுஷனை பாடி பிறகு அவன் மாறிடுறான், அப்புறம் என்ன மாறிட்டேன்னு சொல்றாங்க, அவன் மாறினதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன மனிதனை பாட மாட்டேன்னு குமுதத்தில் வாரம் எழுதினார். நான் நினைச்சேன், அதுக்கு நடுவில் அவரை பார்த்தேன். அண்ணே என்னென்ன மனிதனை பாட மாட்டோம்னு எழுதிருக்கிய, இனிமே தெய்வத்தை தான் பாடுவீங்களா அப்படின்னு. இருடா அடுத்த வாரம் பாடுறா அப்படின்னார். அடுத்த வாரம் மாதரை பாடுவேன்னு எழுதினார். கண்ணதாசன் மாற மாட்டார்னு நான் நினைச்சேன். அப்ப அவர் எழுதினார் ரொம்ப புகழ்பெற்ற பாடல். பெண்ணை பத்தி பாடுறார். வாராளி கலசங்கள் தேரேறி வருகின்ற வடிவங்கள் சொர்க்கமில்லையோ. வாராளி கலசங்கள் தேரேறி வருகின்ற பெண்ணே தேர், கலசங்களை தாங்கி வருகின்ற தேர் போன்ற அந்த பெண் சொர்க்கமில்லையா என்று கேட்கிறார். இதை விட அழகா அற்புதமா எவனால பாட முடியும்? பெண்ணை தேர் என்று, வாராளி கலசங்கள் தேரேறி வருகின்ற வடிவங்கள் சொர்க்கமில்லையோ. வைகாசி பிறை போல கைவீசி நடமாடும் மங்கைகள் தெய்வமில்லையோ. நீராளி அளவாக நிலையான கதை சொல்லி நிலவுகின்ற உலகமில்லையோ. ஓராளி அளவாக உலகத்தின்